பிரபல தொழிலதிபரும் திமுகவின் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான ஜெகத் ரட்சகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், எந்தெந்த இடங்களில் தற்போது சோதனை நடத்தப்பட்டு வருது? பிரபல தொழிலதிபர், அரசியல்வாதி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்த ஜெகத் ரட்சகனுடைய வீடு, அலுவலகங்கள், மதுபான ஆலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சோதனையான நடைபெற்று வருகிறது. 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் காலை 6 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் கோடம்பாக்கம் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருக்கும். இந்த இல்லத்தில் காலை 6 மணிக்கு 10 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் தங்களுடைய சோதனையை தொடங்கியிருக்கின்றனர். இதே போல அவருடைய இல்லமானது அடையாறு கஸ்தூர்பாய் நகரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல அவருடைய இல்லம் இருக்கிறது. அங்கும் சோதனை நடைபெற்று வருகிறது. மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இவருடைய பெயரிலும் இவருடைய உறவினர்கள் பெயரிலும் இருக்கிறது. அங்கும் சோதனை நடைபெற்று வருகிறது. அதற்கான தலைமையகம், ஹெட் ஆபீஸ் எனப்படக்கூடிய தலைமையகம் டி நகரில் இருக்கிறது. மதுபான ஆலை ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. இவருடைய உறவினர்கள் பெயரிலும் இவர் பெயரிலும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அங்கும் சோதனை நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை 6 மணி முதல் அடையாறு, டி நகர், கோடம்பாக்கம், குரம்பேட்டை உள்ளிட்ட 40 இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மதுபான ஆலையானது காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. அங்கும் சோதனை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறையினர் நமக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். பிரபல தொழிலதிபர், முன்னாள் மத்திய இணையமைச்சராக பல்வேறு பதவிகளை வகித்தார். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தார். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சராக இருந்தார். இதுபோன்ற பல்வேறு விதமான மத்திய அமைச்சகத்தில் பதவிகளை வகித்திருக்கிறார். பல்வேறு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய வீட்டிலையும் அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. 40 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 6 மணி முதல் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஸ்கர், எதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வராங்க? ஜெகத் ரட்சகன் பெயரிலும் அவருடைய உறவினர்கள் பெயரிலும் 20க்கும் மேற்பட்ட பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளுக்கு செயல்பட்டு வருகின்றன. மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் வரும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுதின அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறையினர் நமக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் 2012ஆம் ஆண்டு இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையிலும் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது இவருக்கு சொந்தமான மதுபான ஆலையில தயாரிக்கக்கூடிய மது உற்பத்தியில அரசுக்கு முறையாக வரி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையிலும் வரி ஏய்ப்பு நடைபெற்றிருக்கிறது அடிப்படையிலும் வருமான வரித்துறையினர் காலை 6 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையில் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை 6 மணி முதல் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்வி நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது உள்ளிட்ட பிரபல தொழில் அதிபராக இருக்கிறார். இந்த போன்ற பல்வேறு விதமான முகம் கொண்ட ஜெகத் ரட்சகனுடைய வீடு, அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் ஒரே நேரத்தில் காலை 6 மணி முதல் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. 40 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 6 மணி முதலே இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மற்றொரு இல்லத்திலையும் சோதனையானது தொடங்கி இருக்கிறது. 11 அதிகாரிகள் காலை முதலே இந்த சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை 6 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.